ஸோ ஹாய் கைஸ், நம்மளோட கோட் ஃபார்மிங்கோட இன்னைக்கு வந்து 4th டே. ஆக்சுவலாக 3 days கண்டினியூஸாக அந்த சளி மருந்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபீட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு இப்போ போயிட்டு டிவார்மிங் பண்ணுறோம். மொத்த பேரையும் இன்னைக்கு டிவார்மிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேக்சின் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த வேக்சினையும் இன்னைக்கு போட்டுட்டு இன்னைக்கு ஃபார்மில் நடக்கிற வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் லெட்ஸ் கோ. ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஃபார்ம் வந்து 100 kilometers ஃப்ரம் சென்னை. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 hours வித்தவுட் டிராஃபிக். அண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோம்னா ஒரு 1 hour 20 minutes 1 hour 15 minutes வந்துடலாம். இந்த போரூர் டிராஃபிக்லாம் இல்லைன்னா நம்ம சீக்கிரம் வந்துடலாம். அண்ட் இந்த ரோடு வந்து ரொம்ப பிடிச்ச ரோடு, ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அப்படியே பெண்டாக போகும். அண்ட் இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்டேருந்து விவசாயம்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே கமர்ஷியலாக அதை பாருங்கள், எல்லாம் பிளாட்டு போட்டு இருக்கிற இந்த மாதிரி வயல்வெளிகளெல்லாம் பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு பக்கத்தில் லஞ்சை முடிச்சுட்டு வர்றதுக்கு இப்போ இன்னும் டைம் கரெக்டாக ஒரு 4 o'clock ஆச்சு. ஏன்னா இப்போ எல்லாம் ரெஸ்டிங் டைமில் இருப்பாங்க. ஸோ ஒரு 4:30க்குள்ளே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா போயிட்டு டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபீடை போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முக்குள்ளே போகிற ரூட். நைட்லாம் சூப்பராக இருக்கும். நிறையா ரேபிட் பார்த்துடலாம் அண்ட் வைல்ட் பர்ட்ஸ் பார்க்கலாம். பீகாக்ஸ் நிறையா இருக்கும். இப்போ கூட இருந்தால் இருக்கலாம். நான் பீகாக் கூட காட்டுறேன். ஒன்று மாட்டிக்கிச்சு. ஒரு பீகாக் இருக்குது. ஓடுறாங்க பாருங்க. அங்க ஒண்ணு இருக்குங்களா? இப்ப பாருங்க. ஸோ அங்கே ஒன்று. இன்னைக்கு 3 பேர் தான் இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கும். ஓகே, நம்மளோட ஃபார்முக்கு வந்தாச்சு. இன்னும் ஒருத்தனையும் காணோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஷெட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து 400 கெப்பாசிட்டி. நம்ம இப்போ தான் வந்து
ஒரு 73 போட்டிருக்கோம். அண்ட் இதில் தான் நம்ம வந்து வெயிட்லாம் பார்க்கலாம் இதை வச்சு. ஸோ இந்த மாதிரி 1 to 73 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டு இன்றைக்கி டிவார்மிங் பண்ணிவிட்டு எல்லாத்தோட வெயிட்டையும் மெஷர் பண்ணிவிடுவோம். எல்லாம் சாப்பிட்டு மந்தமாக இருக்கிறானுங்க. பார்த்தீங்களா, எல்லாம் சாப்பிட்டு ஒரே மந்தமாக சுற்றுதுங்க. அவ்வளோதான், ஒருத்தர் போனால் போதும், எல்லாம் பின்னாடி போயிடுவானுங்க. இந்த ஒரு கருப்பு காணுமே, இப்போ அங்கே போய் அங்கே செட்டில் ஆகிடுவானுங்க. இல்லை நம்மளை பார்க்குறது பாருங்களா, திருன்னு முழிக்குது. இதுதான் நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. 400 வரைக்கும் கெப்பாசிட்டி. பட் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேட்ச் விற்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். முன்னாடி பார்த்தா இல்லை ஏக்கமாக பார்க்குதுங்களே, என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டேப்லெட்ஸ். அப்புறம் நான் இன்றைக்கி சொன்ன லூஸ் மோஷன் அந்த மாதிரி டைஜஷன் ஆகலைன்னா அது கொடுக்கறது. அண்ட் இது ஃபுல்லாகவே அவங்களோட மெடிசின்ஸ் தான். ஃபுல்லாக அவங்க மெடிசின்ஸ் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஷியாஸ் பிக்கெஸ்ட்டு கிணறு. ஒரு ஃப்ரேமில் வச்சாலே தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 3 days முன்னாடி வந்தபோது கீழே இருந்தது. பட் இப்போ பாருங்க ஃபுல்லாகிடுச்சு. உத்து பார்த்தோம்னா நமக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் தெரியும் உள்ள.
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 67, ஒரு ஆடு டல்லாக இருக்குது இல்லைண்ணே அந்த 3 இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கோம்ல அதில் 2 ml 2 ml அடிச்சு விடணும். நீ வந்து சொல்லிருக்கலாம் வீடு மேலே வச்சு படுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பண்ணைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் சுற்றி காட்டியிருப்பேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு 2-3 பேர் வரலை. ஸோ அதனால் நம்மளே வேக்சின் போட வேண்டியதாகி போச்சு. அண்ட் செம்ம டயர்டு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேற ஆளும் இல்லை. ஸோ அதனால் வேக்சின் போடுறத காட்ட முடியல. பட் மற்றபடி உங்களுக்கு ஃபார்ம்லாம் காட்டியிருப்பேன். அண்ட் எப்படி இன்னொரு 2 டேஸில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் டூர் போடலாம். See you on next video.